வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஓப்போல இருந்து இந்தியாவில் இப்போது ரெனோ 7 ப்ரோ மற்றும் ரெனோ 7 அப்படின்னு சொல்லிட்டு 2 மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் தான் ரெனோ சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்லேருந்து 2 மொபைல் ஃபோன் இப்போ வந்திருக்கு. ஸோ இதில் இப்போது நம்ம ரெனோ 7 ப்ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெனோ 7 ப்ரோ மொபைல் ஃபோனை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஓப்போ ரெனோ சீரீஸோடைய டிசைன் மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் திறந்தோடனே பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் தவிர இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், 65 வாட் சார்ஜர் மற்றும் ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார் ட்ரெயில்ஸ் ப்ளூ மற்றும் ஸ்டார் லைட் பிளாக் அப்படிங்கிறாங்க. இந்த பிளாக் சூப்பராக இருந்தாலும் இந்த ஸ்டார் ட்ரெயில்ஸ் ப்ளூ பார்த்தீங்கன்னா படம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபோட்டோஜெனிக்கான ஒரு அழகான ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குது. ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் லைட் படுற விதத்துக்கு ஏற்றாப்புல கலர் மாறுறது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. மொபைல் ஃபோனுடைய டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு பாக்ஸி டிசைன், கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோன் இன்ஸ்பயர்டு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிம், மெட்டல் ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி, ஏஜி கிளாஸ். பட் இதில் ஓப்போனுடைய க்ளோ டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசைன் பேட்டர்னை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு டிஃப்யூஸ்டு க்ளோ, ஃபிங்கர் பிரிண்ட் பட்டாலும் ஒட்டாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிசைன், பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன். உண்மையிலே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். மேல்புறத்துக்கு இந்த இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்பீக்கர். யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. ஒரு மைக் இருக்குது. ஒரு சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேயில் 2 சிம் கார்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. டாப்பில் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் மட்டும்தான் இருக்குது. ஒரு சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒரு எஃபெக்டிவான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. மொபைலினுடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா ஹம்ப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கேமரா ஹம்பில் சுற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறப்போ சுற்றி ஒரு லைட் எரியுது. இந்த லைட்டுக்கான பேர் ஆர்பிட் ப்ரீதிங் லைட் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கால்ஸ் இருந்தாலும் சரி, எஸ்எம்எஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த லைட் மின்னுது. பார்க்குறதுக்கு உண்மையிலே நைட் நேரத்தில் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மொபைலினுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.45 mm தான். 180 கிராம் வெயிட் கொண்டது மொபைல் ஃபோன். கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரீமியமான மொபைல் ஃபோன், ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஓப்போ ரெனோ 7 ப்ரோவில் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ரிச்சான டிஸ்பிளே, பிளாக் கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. 6.5 இன்ச் டிஸ்பிளே. மொபைல் ஃபோன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதனாலே ரொம்ப ஒரு காம்பாக்டான கைக்கு அடக்கான மொபைல் ஃபோனாக இருக்குது. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு பேனல், HDR10+ சப்போர்ட் பண்ணக்கூடிய பேனல் இது. வியூவிங் ஆங்கிள்ஸ், பிரைட்னஸ், கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எத்தனை கேமரா இருக்குது, ஒரு 4 கேமரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் சோனியினுடைய IMX766 சென்சர் இது. அது கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், எதுக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு மேக்ரோ சென்சர் இதுலையும் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது கலர் டெம்பரேச்சர் சென்சர். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இது வரக்கூடிய ஃபோட்டோனுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இம்ப்ரெசிவாக இருக்குது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய கிளாரிட்டி, அந்த எட்ஜினுடைய அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷனுமே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குது. டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. ஓவர் பிரைட்னஸ், ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. டைனாமிக் ரேஞ்சு நல்லா இருக்குது. போர்ட்ரேட் மோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேக்ரோ சென்சர் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் அப்படிங்கிறனால அதில் ஒன்றும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதோடைய அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. 8 மெகா பிக்சல் கேமராவில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் நம்ம பார்க்குறப்போ ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. ஆனால் இந்த மொபைலுடைய விலையை வச்சு பார்க்குறப்போ இதை விட பெட்டரான அவுட்புட் அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவில் அவங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் பிரைமரியாக இது ஒரு போர்ட்ரேட் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் எல்லாமே நல்லா இருக்குது. அது தவிர வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சூப்பரா ஸ்டேபிளா ஒர்க் ஆகுது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த பிரைஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கலாம், ஆனா இதுல மொபைல் போன்ல கிடையாது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பர்டிகுலர்லி இந்த மொபைல் போன்ல எனக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. லோ லைட் போட்டோஸை விட வீடியோஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஓவராலா எனக்கு இந்த Oppo Reno 7 Pro உடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவா தோணுது. ஆல்ரைட், ஸோ ப்ராசஸருக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி 1200 சிப்செட்லேயே மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியன்ட், புதிய வேரியன்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
12GB RAM இருக்கு, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த ரேமையுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருந்து ஒரு 7GB கடன் வாங்கி மொத்தமா 19GB வரைக்கும் நீங்க RAM வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தாலும் அந்த ஆப்ஷன் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் அப்படிங்கிறது பல பேருக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். பட் ஆக்சுவலா ரியல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்றப்போ ப்ராசஸர் பிளஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ கேமிங் விளையாடுறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் தாறுமாறா இருக்கு. ரொம்ப நேரம் நம்ம கேம் விளையாண்டாலும் ஹீட்டிங் கிடையாது, ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல், ஃப்ரேம் லேக் இல்லாமல், ஹை எண்ட் கேமு கூட இந்த மொபைல் ஃபோனில் ஸ்மூத்தாக நீங்கள் விளையாடலாம். L1 Y1க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை டெஃபினேஷன் வீடியோஸ்லாம் தாராளமாக இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கலாம். தேவையான எல்லா சென்சரும் சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. NFC முதற்கொண்டு இந்த மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. ரன் ஆகிட்டு இருக்கிற ஸ்கின் பார்த்தீங்கன்னா கலர் OS 12, ஆனால் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா இன்னமே இந்த மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டு 11 தான் கொடுத்துருக்காங்க. இந்த யூஐல எக்கச்சக்கமாக ப்ளோட்வேர் இருக்குங்க. உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ண உடனே இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு பிடிக்காத ப்ளோட்வேரை உட்காந்து பொறுமையாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனுடைய யூஐ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. க்ளீனான ஒரு யூஐ, ஃபாஸ்டான ஒரு யூஐ, ஆட்ஸ் தொந்தரவு கிடையாது. மற்றபடி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு, அதை கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால மொபைல் ஃபோனுடைய யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிடிச்சது இந்த மொபைல் ஃபோனில் ஓமோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் கஸ்டமைஸ்ட் எமோஜி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமைஸ் எமோஜியை உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது தவிர ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நம்ம OnePlus மொபைல் ஃபோன்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு போர்ட்ரேட் சிலுவிட்டு அவங்க தர்றாங்க. இந்த ஆப்ஷனும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. பட் இது எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர்லையோ இல்லை டிவியிலோ நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிசி டெஸ்க்டாப் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் வூக் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இந்த சார்ஜரை வச்சு மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 35 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் சார்ஜ் ஆனப்போ ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரைக்கும் உங்களுடைய யூசேஜை பொறுத்து மொபைல் ஃபோன் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். ஓவராலா இந்த Oppo Reno 7 Pro வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்ச உடனே கீழே அப்டேட் பண்ணி விடுறேன். ஸோ நான் சொல்ல விஷயங்கள்லாம் இந்த ப்ரைஸுக்கு ஈக்குவேட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.